அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழ் இறைவனுக்கு. 2025 குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மிதுனத்திலே சென்றிருக்கிறார். இந்த ஆண்டு 6ஆம் இடம் என்று ஒரு சத்ருஸ்தானம், கடன் ஸ்தானம் என்று சொல்வார்கள். அதனால் 6ஆம் இடத்தில் செல்வதால் உங்களுக்கு கடன் தொல்லைகள் குறையும், எதிரிகள் குறைவார்கள், வம்பு வழக்கில் தீரும், வைத்திய செலவுகள் குறையும், எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள், போட்டி பொறாமைகள் ஆகியவை விலகும். 6ஆம் இடத்தில் குரு நிற்பதால் இவற்றை அதிகமாக்குவார் என்று கவலைப்படாதீர்கள், குறைத்து விடுவார். கடந்த காலத்தில் வேலை தேடி செய்த தீவிர முயற்சிகளும் இப்போது பலன் கிடைக்கும். ஆரம்பித்த வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும், லாபம் சூடு பிடிக்கலாம், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், தொழில் முயற்சி செய்து நல்ல தொழிலை இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாக்குவார். வேலைவாய்ப்பு, கட்டட காரியங்கள் எல்லாம் முடியும். குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும். குரு 2ஆம் இடத்தை கும்பராசியை பார்ப்பதால் தனத்திற்கு இந்த ஆண்டு பஞ்சமில்லை. தன விருத்தியும் சம்பாத்தியம் அதிகமாகும். 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மனநிறைவும் தருவது உறுதி. 12 கூடிய குரு உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் அயன சயன போகஸ்தானத்தில் சுகம் உண்டாகும், நிம்மதியான தூக்கம் வரும். சென்ற ஆண்டு தூக்கம் எல்லாம் தொலைத்து அவதிப்பட்டீர்கள். இந்த ஆண்டு நிம்மதியான பஞ்சிமத்திலே தொழில்வீர்கள். செலவுகள் வந்தாலும் பயனுள்ள செலவுகளாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகின்ற ஐயமில்லை. அடுத்து கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி 2020 எப்படி இருப்பதுன்னு பார்ப்போம். கும்பராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் இந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திலே பிள்ளைகள் ஸ்தானத்திலே செல்கிறார், மிதுனத்திலே செல்கிறார். மக்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும், மக்கட்பேறு உண்டாகும், மகிழ்ச்சி இந்த ஆண்டு அடைவீர்கள். சகலவிதமான சம்பத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும், செல்வம் பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. தாய்மாமன் உதவியில் கேட்ட உதவி கிடைக்கும். பாட்டனார் பிதிரி சொத்துக்கள் கிடைக்கும். நீண்ட கால திட்டங்களை நீங்கள் போட்டு வைத்திருப்பீர்கள், இந்த ஆண்டு அதை நிறைவேறும், அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும் ஆகிய நற்பலன்கள் உண்டாகும். திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் சடங்கு மக்கட்பேர் உண்டாகும். இந்த பாக்கியங்கள் இந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கும். படித்த பிள்ளைகள் தகுதியான வேலை கிடைக்கும், வெளிநாட்டு வேலையும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தரமான வேலைகள் வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைப்பதில் உறுதி. முன்னேற்றான வாழ்க்கையும் தரமான மேன்மையும் இந்த ஆண்டு கும்பராசி என்பதில் கிடைப்பது எளிதாக கிடைக்கும். எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் முன்னேற்றம், சுபமங்கலமான நிகழ்ச்சிகளும் குடும்பத்தில் நடைபெறும். ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள். மகிழ்ச்சி நிலவும் ஆண்டாக இந்த ஆண்டு திகழும். தந்தை வழியில் ஆஸ்திகள் கிடைக்கும். கும்பராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் லாபம், வெற்றி அனுகூலமாக உண்டாகும். மூத்த சகோதரர்கள் 11ஆம் இடம் மூத்த சகோதரர்கள் இடமாகுவதால் சகோதர வழியில் சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு அதனால் பணவரவு கிட்டும். ஜென்ம ராசியை குரு பார்ப்பதால் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும். புதிய பதவிகளும் வந்து சேரும். புதிய வேலைகள் கிடைக்கும். செல்வாக்கு பெருகும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆன்மீக பணியில் இந்த ஆண்டு அதிகமாக ஈடுபடுவீர்கள் என்பதில் ஐயமில்லை. கும்பராசி அன்பர்களுக்கு தரமான ஆண்டாக, சுபமான ஆண்டாக இந்த ஆண்டு திகழும். மீனராசி அன்பர்களே, இந்த ஆண்டு 2020 குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மீனராசி 3ஆம் இடமான ரிஷபத்திலே குரு பகவான் சென்ற ஆண்டு இருந்தால் இப்போ சுகஸ்தானமான மிதுனத்திலே குரு பகவான் செல்கிறார். அதனால் இந்த ஆண்டு முழுவதுமே சுகம்தான். வண்டி வாகனங்களை வாங்குவீர்கள், வீடு வாகனங்கள் வாங்குவீர்கள். படிப்பு மூலம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். யோகமான ஆண்டு இந்த ஆண்டு. எக்ஸாம் எழுதியவர்களுக்கு அதிகமான மதிப்பெண்ணில் இருந்தால் பேச்சு பெறுவீர்கள்.
அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு தேடி செல்வீர்கள். கேம்பஸ் இன்டர்வியூலையும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வீடுகளும் பிளாட்டுகளும் வாங்கல் கட்டடம் கட்டுபவர்களுக்கு நல்ல வருவாயை ஈட்டித் தரும். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் இந்த ஆண்டு செய்வீர்கள். முழு ஆளில் ஆரோக்கியம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தினருக்கோ இனி சுகம் உண்டாகும். அதேபோல் தாயாருக்கு இருந்த முழங்கால் வலி, மூட்டு வலி, கால் வலி, கழுத்து வலி போன்றவை நரம்பு தளர்ச்சி வலிகள் அவதிப்பட்டது நிலைகள் மாறிவிடும். அவர்கள் உடல்நலம் சீராகும். மருத்துவ செலவுகள் குறையும். சிலருக்கு 2 வீலர் அல்லது கார் வாங்கும்போது யோகம் உண்டாகும். தொழில்துறையில் போட்டி பொறாமை குறுக்கீடுகளும் கூட இருந்து குழி பறிக்கும் நம்பிக்கை துறை இருந்தாலும் விலகுவார்கள். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. மீன ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடமான துளாராசியும் 12ஆம் இடம் கும்பராசியும் பார்ப்பதால் குடும்பத்தில் அர்த்தமில்லாத பிரச்சனைகள் சந்திக்க நேரும். சில நேரத்தில் மற்றவர்கள் உங்களை பற்றி தவறாக விமர்சனம் செய்யலாம். சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம், வெளிநாட்டு வேலை, வெளி மாவட்ட வேலை, வெளி மாநில வேலைகள் கிடைக்கும். அதை நீங்கள் அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு வேலைகளை செய்து நீங்கள் அதன் மூலம் பண வருவாயை ஈட்டி நீங்கள் வாழ்க்கை நடத்துவது நல்லது. இந்த ஆண்டு யோகமான ஆண்டாக மீனராசி நண்பர்களுக்கும் திகழும் என்று ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.